தூத்துக்குடி போகிறேன். ரிஷப் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஹாஸ்பிட்டல். பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரிஷப்போட டேடி வந்து ரிஷப்போட பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தூத்துக்குடி போகிறேன். ரிஷப் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஹாஸ்பிட்டலில் ஜிஎஸ்ல. ஓகே வாங்க வீடியோவில் பார்க்குறேன். மார்னிங் வந்து ஒரு 7:30 8 o'clock வந்து கிளம்பிட்டாரு. நான் கொஞ்சம் லேட்டாக போங்கன்னு சொன்னேன். சீக்கிரமாக போனால் தான் அதுக்கப்புறம் சீக்கிரமாக கிளம்பி வர முடியும், வேலை முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. பட் அங்கே வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியல. ஏன்னா சைபர் வந்து கிடைக்கலையா, நெட்வொர்க் வந்து கிடைக்கலையா. நெக்ஸ்ட் மந்த் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்து செகண்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க. நான் வந்து 15 14ஆம் தேதி வரலாமா அப்படின்னு கேட்டேன். ஓகே அப்போ வாங்க, அப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆதார் கார்டோட ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் தடுப்பூசி அட்டை. அந்த தடுப்பூசி அட்டை வந்து நாங்கள் சாயல்குடியிலே மறந்து வந்துட்டோம். ஸோ திரும்ப சாயல்குடி போயிட்டு தடுப்பூசி அட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து தூத்துக்குடி போனாங்க. பட் வேலையே ஆகலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல். நம்மளோட ரிஷப் குட்டி வந்து இங்கே தான் பிறந்தான். பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எங்கன்னா 105. நீங்கள் வந்து நியூவாக இருந்தீங்கன்னா தூத்துக்குடி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆனிச்சுன்னா 105 போயிட்டு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரிஷப்போட அப்பா வந்து இது பழைய பஸ் ஸ்டாண்ட், இது புது பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஒரு சவுண்டும் கேட்கல, கிளியராக வந்து சவுண்டு கேட்கல. ஸோ நான் வந்து மியூட் பண்ணிட்டேன். அவருக்கு வந்து தமிழ் பேச தெரியாது. என்னோட மெடிசனும் தீர்ந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து சாயல்குடி லோக்கலில் வந்து கேட்டேன், பென்சிலின் மெடிசன் வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் வந்து கேட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ரிஷப்போட டேடி வந்து இந்த நோட்டு காமிச்சு நீங்கள் வந்து மெடிசன் வாங்குங்க, 1 மந்த்துக்காக வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். பட்டு எனக்கு வந்து தரல, நீ தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போகணும்னு தெரியல. ரிஷப்போட அப்பா கிட்ட வந்து மெடிக்கலில் வந்து கிடைக்குதான்னு கேட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மெடிக்கலில் கிடச்சிதுன்னா வாங்கி டேப்லெட் எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ரிஷப்போட அக்கா பிறக்கும்போது வந்து சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஊர்லேயே பிறந்தாலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நேபாள் போனோம்னா நம்ம தாய்நாடு நேபாளோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவை. அவளை வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போது நாங்கள் வந்து இந்தியாவோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் எக்ஸப்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து நேபாள் பர்த் சர்டிஃபிகேட் வந்து பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ரிஷப் வந்து ஒரே அழுகை. உள்ளே வந்து அழுதுட்டு இருந்தான். நான் வந்து வெளில குக் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கூட வந்து யாரும் விளையாட வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை உள்ள. வீட்டில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, அதுக்கப்புறம் சாதம், தயிர், புளிச்ச தயிர் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். எங்களோட ஃபுல் டே இப்படி தான் போணுச்சு. உங்களை நான் நெக்ஸ்ட்டு vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.